இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டு பேர் எழுந்து பெரியவாக்கள் ஆசீர்வாதம் அங்கேயே இருமா. தீர்காயுசா இருக்கணும் ரெண்டு பேரும். தீர்க்க சுமங்கலியா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரும். தர்ஷினி, அத்தை ஆண்ட ஆசீர்வாதம் வாங்குறதா நினைச்சுக்கின்னு நீயும் ஆதியும் கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க நீ வாங்க. ரெண்டு பேரும் நல்லா இருங்க. ரொம்ப நன்றி. நீ தான் இந்த குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கணும். நான் போயிட்டு வரேன். தர்ஷினி அப்படியே பத்துக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. வாங்க ஆதி. அப்பா இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல. நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கும் சரி சித்தார்த்துக்கும் சரி ஒரு நல்ல அப்பனா இருந்ததில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. என்னப்பா? என்ன மன்னிச்சிருமா. அப்பா நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இருங்க மாப்ள. ரெண்டு பேரும் நல்லா இருங்க. என்னடா பத்து, நல்ல நேரத்துல இப்படி கண் கலங்கிட்டு இருக்க? போங்க. அக்கா, மச்சான் உங்களை பக்கத்துல நிக்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணிருக்கலாம். ஆமா அத்தை, அட்லீஸ்ட் அந்த கிழவனாவது அதை சொல்லிருக்கலாம். மாப்ள வாழ்த்துக்கள். எப்பவும் சந்தோஷமா. எல்லாரும் குடும்பத்தோட போட்டோ எடுத்துக்கலாம். என்னங்க வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. போட்டோகிராஃபர் குரூப் போடு. தாமரை வாங்க. வாடா பத்து. என்னம்மா நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க? வாங்க சேர்ந்து வாங்க. இப்படி நின்று நில்லுங்க. வாங்க வாங்க மாப்ள. என்ன பொம்மி, எது நடக்க கூடாதுன்னு பதட்டு போட்டோமோ இப்ப அதுவே நடந்துருச்சு. என்ன பண்றது பொம்மி? ராணிக்கு இன்னும் 3 நாள்ல குழந்தை பிறக்க போகுது. இந்த சூழ்நிலையில அவ இப்படி ஒரு காரியத்தை பண்றது நிச்சயமா மிகப்பெரிய ஆபத்து அவளுக்கு கொண்டு வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ கேட்ட சத்தியத்தால என்னால எதுவும் பண்ண முடியாத நிலைமையில சூழ்நிலை கைதியா இருக்கேன். விஷயம் கைமீறி போறதுக்கு முன்னாடி நீங்க தான் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா மம்மி, நான் பாத்துக்கிறேன். நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு. ராணி ரொம்ப ஆவேசமா என் சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கிற வெறியோட இருக்கா. அவளை உங்க கண் பார்வையிலேயே வச்சுக்கணும். சரி. ஆனா உங்களுக்கு விஷயம் தெரியுங்கிறது அவளுக்கு தெரியாம பாத்துக்கணும். அவ பண்ற விஷயத்துல ஏதாவது ஆபத்து வந்தா உடனே நீங்க அவளுக்கு பாதுகாப்பா நிக்கணும். பொம்மி, நீ எதுக்கும் வருத்தப்படாத. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். பொம்மி, நீ இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம். உன்னதான் நாங்க பாதுகாக்க தவறிட்டோம். ராணி விஷயத்துல கண்டிப்பா நாங்க தப்பு நடக்க விட மாட்டோம். நான் என் உயிரை கொடுத்தாச்சும் கண்டிப்பா ராணியை காப்பாத்துவேன். ரொம்ப நன்றி ஜான்சி மேடம். ஏன் கனவுல பொம்மி அக்கா வரல? அப்புறம் அது பொம்மி அக்காவை கொலை பண்ணவங்க கூட நம்ம மனோ அருகிற மாதிரி கனவு வந்துச்சு சித்தப்பா. ஐயோ, பொம்மையை நாங்கெல்லாம் சேர்ந்து தானே கொலை பண்ணோம். இவ கனவுல மனம் தெரிஞ்சிருக்கான்னா அப்போ நானு அக்கா தமன்னா எல்லாரும் அங்க இருந்தோமே. நாங்கெல்லாம் சேர்ந்துதான் பொம்மையை கொலை பண்ணோம்னு ஒருவேளை இந்த ராணிக்கு தெரிஞ்சிடுச்சா? சித்தப்பா என்ன ஆச்சு? எத்த கேட்டாலும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதுவும் இல்லாம உங்க முகமே பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ, முகம் எல்லாம் வேர்க்குது பாருங்க. சாச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஒரே புழுக்கமா இருக்கா, அதான். இது பாரு, உனக்கு ஏதோ தப்பு தப்பா கனவு வந்திருக்குமா. இந்த மாதிரி நேரத்துல நீ கண்டதையும் யோசிக்காத. என்ன அது குழந்தைக்கு ஆகாதுமா. அது எப்படி சித்தப்பா யோசிக்காம இருக்க முடியும்?
நேத்து ஆதி தர்ஷினி கல்யாண போட்டோ ஷூட் நடக்க சொல்ல ஆதி என்னாண்ட தர்ஷினிக்காக கொடுத்து வச்சிருந்த gift காணாம போயிடுச்சு. அத்தை யார் தூக்கின்னு போயிருப்பா சொல்லுங்க? என்ன என்னமோ பொம்மி அக்காவை கொன்ன வீடியோ ஆதாரம் அதுல இருக்குமோன்னு தோணுது. அதனாலதான் அந்த கொலகார படுபாவிங்க அத்தை என்னாண்ட இருந்து அச்சின்னு போயிட்டாங்களோ. இவ என்ன பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாளே. ஐயோ. ஏன் சித்தப்பா, அத பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஐயோ. ஐயோ, என்னாச்சு சித்தப்பா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இது பாரு ராணி, எனக்கு எதுவுமே தெரியாது. தேவையில்லாம எதோ கேட்டு என்னையும் குழப்பி நீயும் குழம்பிக்கிட்டு இருக்க. இது பாரு, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதும்மா. என்ன ஆள விடு, ஆள விடு. என்ன ஆள விட்டா போதும். அந்த ராணி எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி புட்டு 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 வைக்கிறா. எங்க எப்படி யார் யாரு கொன்னோன்னு மட்டும்தான் அவ சொல்லல. ஏன் நீங்க அவகிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு வர வேண்டியதானே? என்ன தமன்னா நீ இப்படி பேசுற? வேற எப்படி பேசுறது சித்தப்பா? இப்படி நீங்க தொட நடுங்கி எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருவீங்க போல இருக்கு. என்னடா அவ? ச்சே. எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தமனா? ஒருவேளை பொம்மி தான் நடந்த உண்மை எல்லாத்தையும் ராணி கிட்ட சொல்லி தூண்டி விடுறாளோ? தெரியலையே. கண்டிப்பா இருக்காது தமன்னா. அப்படி சொல்றதா இருந்தா இத்தனை நாளா அதை பத்தி சொல்லாத பொம்மி இப்ப மட்டும் எதுக்காக சொல்லணும்? அக்கா 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 அத்தை, அக்கா. ஐயோ, என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷனா ஓடி வரீங்க? என்ன மனோ கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த பொம்மி உங்க கண்ணுக்கும் தெரிஞ்சாளா? ஐயோ அக்கா, அந்த பொம்மி நம்மள பயமுறுத்ததான் நிறைய தடவை வந்துட்டாளே. இப்போ இது வேற விஷயம்க்கா. ஷோ, அதான் என்னன்னு கேக்குறேன், சொல்லி தொலைங்க. அக்கா, அந்த ராணி வந்து என் கனவுல. என்னது? ராணி உங்க கனவுல வந்தாளா? ஐயோ அக்கா, என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கக்கா. நான் சொல்ல வந்ததை மறந்துடுவேன். ராணிக்கு ஒரு கனவு வந்துச்சான். அதுல நம்ம மனோ பொம்மிய கொன்னவங்களோட இருந்தா மாதிரி ராணிக்கு கனவு வந்துச்சுன்னு சொல்றாக்கா. அது மட்டும் இல்லக்கா, அந்த போன் இருக்குல்ல, அதுல பொம்மிய கொன்னதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கு. அதனாலதான் அதை எடுத்துட்டாங்களான்னு கரெக்டா கேக்குறாக்கா.